ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைமரசத்தில் பார்க்க போகிற படம் LIK, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிங்காமல் கொம்பேனி அப்படின்னு சொல்கிறார் எஸ்.ஏ. சூர்யா அந்த படத்தில். இப்போ வந்து ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட் வந்து எப்போதுமே விக்னேஷ் சிவன் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பார் படத்தில். இப்போ நானும் ரவுடினால ஒரு டார்க் காமெடி பிளான் பண்ணி பார்த்துருந்தாரு. காத்து வாக்கில் 2 காதல் வந்து ஐ லவ் யூ 2 அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக ஒரு சேத்தை பண்ணியிருந்தார். ஆனால் நானும் ரவுடியில் தானில் ஒர்க் ஆனது வந்து அந்த காத்து வாக்கில் ஒரு காதலில் ஒர்க் ஆகலை. அதனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு செட்பேக் வந்துச்சு. அஜித்தோட ஒரு படம் வந்து சைன் பண்ண லெவலில் போய் பிறகு கதை விஷயமாக அஜித்துக்கே பிடிக்காமல் அந்த படம் வந்து ட்ராபேக் ஆன மாதிரிலாம் ஒரு சம்பவம் உண்டு. ஸோ அதனால் இந்த படம் மேலே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து விமர்சனத்தை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். 2040 கதை நடக்குது. அதாவது ஒரு காதலன், ஒரு 2 பேர் லவ்வர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரோட லவ் அளவு எந்த அளவுக்கு லவ் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்பில் ஒரு ரிங் மாதிரி ஒன்று வச்சுட்டு இப்படி வைக்கிறாங்க. வச்சா வந்து அவங்கள 2 பேருடைய காதல் அளவு வந்து அதில் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செயலியை வந்து ஆப்பை வந்து கண்டுபிடிக்கிறாரு யார்? எஸ்.ஏ. சூர்யா. இதுக்கு இந்த ஆப்புக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எப்படி சம்மந்தமாகுது அப்படிங்கிறது ஒரு ப்ளே இருக்குது. எப்படின்னா ஹீரோயின் ஒரு கீர்த்தி ஷெட்டி வந்து முழுக்க எப்போதுமே ரீல்ஸு அப்படி சோசியல் மீடியாவிலே வாழக்கூடிய ஒரு கேரக்டர். பிரதீப் ரங்கநாதனோ அப்பா வந்து சீமானை வந்து ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தனி உலகத்தில் வந்துகிட்டு இருக்காரு. அப்படியான அப்பாவோட பையனான பிரதீப் ரங்கநாதன் 24 மணி நேரமும் ஃபோன் கையிலலாம் ஒரு நொடி கூட இல்லாத ஹீரோயின் எப்படி கனெக்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளே வந்து கனெக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த கனெக்டிங்கில் தான் எஸ்.ஏ. சூர்யா கண்டுபிடிச்ச ஒரு ஆப் வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது. அதனால் ஒரு கட்டத்தில் பிரதீப் ரங்கநாதன் இந்த ஆப்பை நான் ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாரு. எஸ்.ஏ. சூர்யா ஒரு மிகப்பெரிய மில்லியனராக இருக்கார். எப்படி இவரால் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய மீதி கதையாக வந்து விரியுது. பிரதீப் ரங்கநாதன் பொறுத்த வரைக்கும் முதல் படத்தில் வந்து ஒரு கமெண்ட் பயங்கரமாக வந்துச்சு. அப்படி தனுஷ் வந்து இமிடியேட் பண்ணியிருக்காரு, ஷார்ட் பை ஷார்ட் தனுஷை இது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கடுத்த படங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட இன்னும் முழுமையாக குறையலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுது. அதனால் அவருக்குன்னு ஒரு தனி பாணி, ஒரு தனி ஸ்டைலை ஏற்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு அங்கங்கே பார்க்கும்போது தோணுச்சு. நம்ம கூட படம் பார்த்த சில பத்திரிகையாளர்கள் அதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோயின். ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்களுடைய அந்த கேரக்டரில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு ஏன்ப்பா அவ்வளோ பாடுபடணும் அப்படின்ற மாதிரி லேசாக தோணிடுச்சு. அதை இடத்த வந்து ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போய் வேறு மாதிரி ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சீமான் கேரக்டர் வந்து யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால அவரை வந்து யதார்த்தமாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் வருது. ஒரு இடத்துல வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு சீமான், அதாவது வெளிநாட்டு குளிர்பானத்தை நம்ம குனிஞ்சு குடிக்கிறோம், நம்ம நாட்டு இளநியை உயர்த்தி குடிக்கிறோன்ட்டு. உடனே ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, அப்பா இளநிலை ஸ்டாப் போட்டு குடித்தா அதையும் உறிஞ்சு கொடுக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸை ஸ்டா இல்லாமல் குடித்தா அதையும் தூக்கி பிடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக தான் அவருடைய கேரக்டர் அந்த ஒரு சில இடத்துல வந்து அமைஞ்சு போச்சு. இன்னும் அதை கொஞ்சம் வலிமையாக கொண்டு போயிருக்கலாம். ஏன் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவர் சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னாலும் ஃபோன் வந்து இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஆயிடுச்சு. அப்போ அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டராக அவருடைய கேரக்டரை கொண்டு வந்திருந்தால் ஒரு சிறப்பான அட்டம்ப்டாக இருந்திருக்கும். எஸ்.ஏ. சூர்யா நிறைய படங்களில் என்ன வில்லத்தனத்தை காமிச்சாரோ அதையே தான் இதுலேயும் காமிக்கிறாரு. ஆனால் என்னென்னா அது பெரிய அளவில் துருத்தலை. முக்கியமாக நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பேசும்போது, இந்த படத்தை தூக்கி சுமக்கிறதே எஸ்.ஏ. சூர்யாவும் அனிருத்னா அப்படின்ட்டு. அது உண்மையும் கூட. எஸ்.ஏ. சூர்யா வார சீன்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அவருடைய அசிஸ்டண்ட்டாக வரக்கூடிய ஆனந்தராஜ் கேரக்டருமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. நம்ம மாளவிகாவோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதி அதை வந்து அழகாக அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எதுவும் பெருசாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யோகி பாபண்ண காமெடி எங்கேயுமே பெருசாக ஒரு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் ஒரு பெரிய வருத்தம். சினிமாட்டோகிராஃபியை பற்றி மட்டும் இந்த படத்துக்கு ஒரு தனி கட்டுரை எழுதலாம். ஏன்னா அவ்வளோ ஷார்ட் வித்தியாசமாக 2040 கதை நடக்குதுங்கனால சும்மா தெறிக்க விட்டுருக்காரு சினிமாட்டோகிராஃபர். திரையெல்லாம் வண்ணம் அப்படி அழகழகாக இருந்துச்சு. லட்டான ஃப்ரேமிங், அவ்வளோ அழகான சினிமாட்டோகிராஃபி. சிஜியுமே இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. முன்னவே சொன்ன மாதிரி அனிருத் இந்த படத்தை தாங்கி கொண்டு போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஒன்றை தவிர எனக்கு யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையேன்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு, வாய்ஸு, பிஜிஎம் எல்லாம் பிரிச்சுட்டாப்பில். அப்புறம் தீமான்னு ஒரு பாட்டு, படத்தில் ஹீரோயின் பேர் தீமா, அதனால் தீமானே ஒரு பாட்டு இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆகி நம்மளை கொண்டு போயிட்டே இருக்குது. இப்போ என்ன படத்துடைய பிரதான பிரச்சனை என்னென்னா, ஒரு முக்கியமான மெசேஜை கையில் எடுத்திருக்காரு விக்னேஷ் சிவன். என்னென்னா, வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்கலாம். நீ எவ்வளோ லவ் பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், இந்த ஆப்பில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்து வரலாம். ஆனால் அப்படி செக் பண்ணால் அது வந்து உண்மையாக இருக்காது.
நேரில் வந்து கணவன் மனைவி சண்டை போட்டுப்பாங்க பயங்கரமான, அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள பெரிய அன்பு இருக்கும். அதை எப்படி ஒரு கருவி வந்து அளவிட முடியும்? அது கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வராரு. ஆனால் அது திரைக்கதை ஆக்கும் போதும் காட்சிகள் ஆக்கும் போதும் நமக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்டிங் அங்கே உருவாகணும் இல்லையா? அது உருவாகவே இல்லை. லவ் டுடேல பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேஜிக் பண்ணார். அதாவது நம்பிக்கைங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அந்த செல்ஃபோன் மூலமாக ஒரு நம்பிக்கையை நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணார்ல, அந்த எமோஷ்னல் கனெக்டிங் வந்து இங்கே சுத்தமாக மிஸ் ஆகிட்டுங்கிறனால நம்ம வந்து இந்த எல்ஐகேயை வந்து நமக்கு வந்து பெருசாக லைக் பண்ண முடியலை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கோட, இன்னும் கொஞ்சம் எமோஷ்னல் கனெக்டிங்கோட இந்த படத்தை உருவாக்கியிருந்தால் மேபி இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருந்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து நேற்று கூட பார்த்தேன், அவருடைய பிரதீப் ரங்கநாத் அன்னைக்கு வசூல் ரிப்போர்ட்டில் போட்டிருந்தாங்க, பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படத்துக்கு பாதியாக அந்த படத்தோட வசூல் சரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நிச்சயமாக இது தொடரக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும். இன்னும் கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து, நடிப்பில் இன்னும் கவனம் எடுத்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத நம்மளுடைய விமர்சனமாக வைக்கல, நம்மளுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.